ஏற்கனவே ஒரு தடவை இந்துவோட ஆவிய கட்டுப்படுத்துறதுக்கு நான் கோராங்கிற ஒரு மந்திரவாதிய போய் பார்த்தேன். ஆனா அந்த ஆளாலையும் இந்துவோட ஆவிய கட்டுப்படுத்த முடியல. இப்போ வரைக்கும் அது ஃப்ரீடமா தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல இந்து பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது. அது ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா நான் பெரிய சிக்கல்ல மாட்டிப்பேன். தெரிஞ்சால என்னம்மா, எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து பேய ஓட்ட தானே பாப்பாங்க. பொடி முட்டாள், இந்து என்ன வேற யாரும் ஒருத்தியா? அவ இந்த வீட்டோட மருமக. அவளை எப்படி எல்லாரும் விரட்டணும்னு நினைப்பாங்க? ஐயோ என்ன பண்றது? இந்துவோட ஆவி இங்க சுத்திக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சாலே போதும். என்னோட மொத்த ஆசையும் நிராசையாயிடும். இந்து மூலமாவே என்ன பத்தின எல்லா உண்மையும் எழில் தெரிஞ்சு பாரு. அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. மா, நீங்க சொல்றது சரிதாம்மா. எழிலையாவுக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவரே உங்களை ஒரு வழியாக்கிடுவாரு. இல்லடி, அப்படி ஒரு நிலைமை வர நான் விடவே மாட்டேன். எழிலுக்கு உண்மை தெரியாம இருக்கணும்னா இந்துவோட ஆவிய எப்படியாச்சும் இங்க இருந்து விரட்டியே ஆகணும். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. நாம ஏதாவது ஒரு நல்ல மந்திரவாதியை போய் பார்த்து இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். நோய வேணா நீங்க மருந்து மாத்திரையை வச்சு விரட்டிடலாம், ஆனா பேய விரட்ட முடியாதுமா. அதுக்கு மந்திரவாதி தான் சரியான ஆளு. சவுண்ட் கேக்குது. அவரும் சுடரும் வந்துட்டாங்க போல இருக்கே. இப்பதாங்க உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே வந்தேன். நான் பாட்டுக்கு உங்களுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு போய் குழந்தைங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க வந்திருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரே யோசனையாவே இருந்துச்சு. அது எப்படி வராம இருப்ப சுடர்? அது ஏன் குழந்தைங்க இல்லையா? எனக்கா? இல்ல, எல்லாரும் என் குழந்தைங்க மாதிரி தானே இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் வராம இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், இதுக்கெல்லாம் ஏன் சுடர் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. எனக்கா சொல்றீங்க? இல்ல சுடர், என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் தனியாவே இருக்கேன்ல, அதான் இந்துவோட குழந்தைங்க கூட இருந்தது ஏன் குழந்தைங்க கூட இருக்க மாதிரியே இருந்ததுன்னு சொன்னேன். அப்புறம் சுடர், இன்னொரு முக்கியமான விஷயம். நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நான் குழந்தைங்க ரூமுக்கு போனதும் நீதான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நானும் உன்ன மாதிரியே பேசி மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். என்னக்கா, நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல சுடர், அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. நீ வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு நினைச்சுதான் குழந்தைங்களோட பயமும் போச்சு. அதான் நானும் அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நீயும் நான் இங்க வந்துட்டு போனத யார்கிட்டயும் காமிச்சுக்காத. என்னக்கா நீங்க இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, யார்கிட்டயும் சொல்லாம இருந்த எப்படி? நீங்க வாங்க, நான் போய் சொல்றேன். எங்களுக்குள்ளதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருந்தேன்ல. நான்லாம் உள்ள வரமாட்டேன், நீ ஆளை விடு, நான் கிளம்புறேன். ஐயோ அக்கா, நீங்க இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க மேல உள்ள கோவலாம் அவருக்கு போயிரும்க்கா. வாங்க. சுடர், சொன்னா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் வேண்டாம். வேணும்னா நான் இன்னொரு நாள் வரேன். குழந்தைங்க எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க, நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். அக்கா அக்கா,
அபி, நைட்டு ஃபுல்லா ஒரே இடியும் மழையுமா இருந்துச்சு. நீங்க யாரும் பயப்படலையா? எப்படி தூங்குனீங்க? அதான் எங்க கூட சுடர் இருந்தாலே ஆண்டி, அதனால எங்களுக்கு பெருசா பயம் தெரியல. அவளே பாட்டு பாடி எங்களை தூங்க வச்சுட்டா. என்ன அபி சொல்ற? நைட்டு ஃபுல்லா சுடர் உன் டாடியோட ஹாஸ்பிடல்ல ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் தான் வீட்டுக்கே வந்தா. அப்புறம் எப்படி அவ உங்க கூட இருந்திருக்க முடியும்? ஆன்ட்டி, அபி சொன்ன மாதிரி சுடர் எங்க கூட தான் நைட்டு ஃபுல்லா இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல டாடி கூடலாம் இருக்க சான்ஸே இல்ல. குட்டீஸ், என்ன எல்லாரும் ஏதோ ஒரு சீரியஸான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ற மாதிரியே தெரியுது. ஆ, நான் வந்த உடனே அப்படியே அமைதி ஆயிட்டீங்க. என்ன விஷயம்? டாடி, நீங்க நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிடல்ல தானே இருந்தீங்க? ஆமா, நைட் டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே மழைனால லீவ் எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம பயங்கரமா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருந்ததா, அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு காலையில வீட்டுக்கு வந்தேன். சுடர் உங்க கூட இல்லல்ல டாடி? சுடரும் என் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா அபி.